அந்தேரி குர்லா ரோடு, மரோல் நாக்கா மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள சர்வ ஜன மகா கணபதி சேவா மண்டல் சார்பில் 52வது ஆண்டு கணபதி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கணபதி சிலை செப்டம்பர் 7ஆம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி கணேஷ் நாடார் குடும்பத்தினர் சார்பில் பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மண்டலில் பூஜை நடத்தி வரும் பூசாரியை செந்தில்குமார் நாடார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். சர்வஜன மகா கணபதி சேவா மண்டல் நிறுவனரும் திருநெல்வேலி தட்சிணமார நாடார் சங்க மும்பை கிளை சேர்மனுமான MS காசிலிங்கம் நாடார் மண்டல் சார்பில் நடைபெற்று வரும் கணபதி திருவிழா குறித்து விளக்கம் அளித்தார். ஆரம்ப காலத்தில் கணபதி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் இருந்து வருகை தந்த கலைஞர்களின் கரகாட்டம், திரைப்பட காட்சிகள், கணபதி சிலை கரைப்பு ஊர்வலத்தில் யானை அணிவகுப்பு, நையாண்டி மேளம் உள்ளிட்டவை இடம்பெற்று இருந்ததை நினைவு கூர்ந்தார். மேலும் கணபதி விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழர் பேரவை நிறுவனர் வரதராஜன் முதலியார், பம்பாய் நாடார் சங்கம் நிறுவனர் ராஜபாண்டியன் நாடார், முன்னாள் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் முரளி தியோரா, மகாராஷ்டிரா மாநில முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் லலிதா ராவ், முன்னாள் நிதி அமைச்சர் செலின் டி சில்வா, முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் மற்றும் சிவசேனா பிரமுகர் S. அண்ணாமலை, தொழிலதிபர் ராமச்சந்திர ஆதித்தன், எர்ணாவூர் நாராயணன், திரைப்பட நடிகர் மற்றும் அரசியல் பிரமுகர் ராமராஜன், சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம், திரைப்பட நடிகைகள் மாதுரி தீக்ஷித், அல்கா குபால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். மண்டலுக்கு முரளி தியோரா ஃபவுண்டேஷன் சார்பில் முதல் பரிசு, மகாராஷ்டிரா மாநில அரசின் 1989ஆம் ஆண்டு பாராட்டு சான்றிதழ், மும்பை மாநகராட்சி மேயர் சார்பில் 1992ஆம் ஆண்டு பாராட்டு சான்றிதழ், லோக் சக்தாவின் 1995ஆம் ஆண்டு விருது, ஜீவன்ஜோத் மும்பை நியூஸ் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மண்டல் சார்பில் நடைபெற்று வரும் கணபதி விழாவில் ஆண்டுதோறும் வகை வகையான செட்டிங் அமைக்கப்பட்டு வருவது மண்டலின் சிறப்பாகும். இந்த வருடம் தமிழக கோவில் போன்று வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருடங்களில் அறிவியல், விவசாயம், தேச தலைவர்களின் படங்கள், கார்கில் போர் வெற்றி படங்கள், மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது வீர செயல் புரிந்த அரசு அதிகாரிகள் படங்கள் ஆகியன இடம்பெற்று இருந்தது. தமிழ் முறைப்படி பூஜை மற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கணபதி விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் MS காசிலிங்கம், M. ராமச்சந்திரன், SA முருகன், C. பாலசுப்ரமணியன், S. யோவான், ஆலோசகர்கள் K. தேவராஜ், ஸ்ரீனிவாஸ் R. கர்கேரா, T. ஆறுமுகம், மண்டல் தலைவர் K. செந்தில்குமார், செயலாளர் S. ஆறுமுகம், பொருளாளர் M. செல்வகுமார், துணைத் தலைவர்கள் D. ஐயாத்துரை, S. மாடசாமி, K. கணேஷ்குமார், இணைச் செயலாளர்கள் B. செல்வசுந்தரம், E. முத்துமாரியப்பன், V. சிவராமன், Y. கேப்டன், இணைப் பொருளாளர்கள் N. கணேசன், T. ஜெயபால், K. கண்ணன், B. கணேஷ், தணிக்கையாளர்கள் P. ஐயாப்பழம், SP நடேசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், கமிட்டி உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். கணபதி சிலை கரைப்பு ஊர்வலம் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது.